வெல்கம் ஷோ. இன்னைக்கு நம்ம வந்து டாப் 10 ஜைஜாண்டிக்கான அக்வேரியம் ஃபிஷஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சைஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து 6 ஃபீட்டுக்கும் மேலே வளரக்கூடிய மீன்கள். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் கேட்டிருந்தாரு மிகப்பெரிய மான்ஸ்டர் ஃபிஷஸை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஜைஜாண்டிக் அக்வேரியம் ஃபிஷஸ்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க, மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மீனை நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மீனை வளர்க்கறதுக்கான இடம் இருக்குதான்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் வச்சு வளர்த்திடலான்னு இந்த மீன்களை வாங்காதீங்க. ஏன்னா இதுங்களால் ரொம்ப பெருசாக வளர முடியும். அண்ட் கைஸ், இந்த ஃபிஷஸ்லாம் யாரும் வைல்டில் ரிலீஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம நேட்டிவ் ரிவர்ஸ் பாண்ட்ஸ்லலாம் ரிலீஸ் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு வேண்டாம், ஓகேங்களா? அப்புறம் இது இன்வெசிவ் ஸ்பீஷஸாக நம்மளுக்கு மாறும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜெயண்ட் சயாமீஸ் கார்ப்பு. ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து வருதுன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மீகாங்குன்ற அந்த ரிவர்லேருந்து தான் வருது. ஸோ கைஸ், இந்த மீன் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. பட் நம்ம ஆளுங்க வந்து அவ்வளோவா இதை இன்ட்ரெஸ்ட் காட்டல, அது ஏன்னு தெரில. பட் இதில் வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்கான வேணும்னு பார்த்தோன்னா பிளாட்டினம் தான். ஸோ கைஸ், யோசிச்சு பாருங்கள், இந்த மீன் கருப்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 அடி வரைக்கும் வளரும். இதுவே பிளாட்டினம்னா சும்மா வெள்ளையாக 10 அடிக்கு ஒரு ப்ராடான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்னால் அது இதுவாக தான் இருக்கும். அண்ட் கைஸ், இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250-300 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு. ஸோ ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு மீன் தான். பட் பாண்ட் செட்டப்பில் போட்டு வளர்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், மிரட்டலாக இருக்கும் பார்க்கவே. அதுவும் பிளாட்டினம் வெரைட்டிலாம் வளர்த்தினிங்கன்னா தனியாக தொக்கா தெரியும், வெள்ளையாக ஒரு உருவம் தண்ணியில் இருக்கிறது பயங்கரமாக. அண்ட் கைஸ், இது பார்க்க கட்டலா மாதிரியே இருக்கும். ஸோ கட்டலா கிடையாது, இது வேறு. ரெண்டாவது இடத்துல இருக்கிறது அரப்பைமா. ஸோ கைஸ், ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீன் இது நம்ம அக்வேரியம் ஷாப்லலாம். ஸோ இந்த மீனை நீங்கள் வந்து ஒரு பாண்ட் செட்டப்பில் போட்டு வளங்க. ஸோ இந்த மீனை ஃபிஷ் டேங்கில் வச்சு வளர்த்திடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபிஷ் டேங்க்னா கூட ஒரு 10 அடி 15 அடி ஃபிஷ் டேங்க் வைங்க, அதான் நான் சொல்லுவேன். ஸோ கைஸ், ரொம்ப யூஜாக வளரக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ 6 அடிக்கு மேலே வளரக்கூடிய மீன் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் காட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு மீன். ஸோ இதெல்லாம் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குங்க. ஒன்றுத்துக்கு 10 ரூபா யோசிச்சு வாங்குங்க. இதுக்கான இடம் உங்களால் கொடுக்க முடியும்னா எக்காந்து கொண்டு வைல்டில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாதீங்க. அப்புறம் இது இன்வெசிவ் ஸ்பீஷஸாக ஆகிடும், அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு செலவாகும், அப்புறம் நம்ம மீன் இனங்கள்லாம் அறிய ஆரம்பிச்சிடும், நேட்டிவ் ஃபிஷஸ்லாம். ஸோ அதனால் வந்து யோசிச்சு வாங்குங்க. ஸோ வாங்க, இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது அலிகேட்டர் கார். ஸோ கைஸ், இது ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ வந்து இதை மார்க்கெட்டில் சேல் பண்ணுறது பார்த்தாலே அடுத்த வாரம் வந்து பார்க்கும்போது காணாமல் போயிடுது. அந்தளவுக்கு இந்த மீன் எல்லோரும் வந்து விரும்பி வாங்குறீங்க. ஸோ கைஸ், இந்த மீனால் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 அடி வரைக்கும் வளர முடியும். ஸோ உங்களால் ஒரு பாண்ட் செட்டப் பண்ண முடிஞ்சால் மட்டும் இந்த மீனை சூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்க்கலான்ற ஐடியாவே வேணாம், அதை தூக்கி போட்டுருங்க. நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்க்குற மாதிரிலாம் வீடியோஸ் போடுறாங்க. கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சரில் பாண்ட் செட்டப் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எவ்வளோ நாள் அவங்களால இதை ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். அண்ட் பேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்மளோட வைல்டு ரிவர்ஸ்லலாம் பார்க்க முடியுது. அண்ட் கைஸ், இந்த மீன்லாம் சில ஸ்டேட்டில் பேன் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், இங்கே அடுத்த மீனை பார்க்கலாம். 4வது இடத்துல இருக்கிறது இந்தியன் மான்ஸ்டர் கூஞ்ச் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ் தான் ஜெயண்ட் டெவில் கேட்ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறது. ஸோ கைஸ், இந்த மீனால் கிட்டத்தட்ட 6 ஃபீட்டுக்கு மேலே வளரக்கூடிய ஒரு மீன். அண்ட் கைஸ், ஒரு சேட் நியூஸ் என்னன்னா, இது வந்து வைல்ட்லேயும் என்டேஞ்சர் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் அது வைல்டில் என்டேஞ்சர் ஆகுதுன்னு தெரிஞ்சு ரொம்ப ஃபீலாக இருக்குது. அண்ட் கைஸ், இந்த வீடியோவில் காட்டுற மீன்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதை வளர்க்க சொல்லி நான் என்கரேஜ் பண்ணல, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காருன்னு சொல்லி நான் இந்த மீன்கள்லாம் சொல்லலான்னு வந்திருக்கேன் தான். மற்றபடி நான் உங்களை வளங்கன்னுலாம் சொல்லலை, அதை நான் இங்கே மெயினாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் வந்து நம்ம இந்தியா தான் நேட்டிவ். பட் நம்ம இந்தியன் ரிவரில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து நார்த் சைடில் பார்த்துருப்பீங்க, ஆனால் அங்கே இருக்குது, இங்கே சவுத் சைடில் இது கிடையாது. அண்ட் கைஸ், 5வது இடத்துல இருக்கிறது பிராயிபா. ஸோ பிராயிபாவும் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசானியன் மான்ஸ்டர். ஸோ கைஸ், இது வந்து ஒரு கேட்ஃபிஷ் வகையை சேர்ந்தது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இந்தியன் அக்வேரியம் ஹாபிக்குள்ளே பார்க்க முடியுது, அங்கங்கே பிராயிபா சேல் பண்ணுறதெல்லாம். ஸோ ஆன்லைனில், பட் ஷாப்பில் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ கைஸ், யூஜாக வளரக்கூடிய மீன் இது. கிட்டத்தட்ட 8 ஃபீட்டுக்கு மேலே வளரும். ஸோ வந்து யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளரக்கூடிய கேட்ஃபிஷ்ஷுன்னு. ஸோ இந்த கேட்ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா
யோசித்து சூஸ் பண்ணி வாங்கி வளங்க. ஸோ இனிமேல் யாராவது துருத்துருன்னு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை வாங்காதீங்க, அதை பற்றி தெரிஞ்சு வாங்குங்க. ஸோ நல்லா பெருசாக வளரக்கூடிய ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ் இப்போ வாங்க அடுத்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாமா? 6th பிளேஸில் இருக்கிறது நைல் பர்ச். ஸோ கைஸ் இது பார்க்க பேராமுண்டி மாதிரி இருக்குல்ல? ஸோ ரைட்டு தான், இது வந்து பேராமுண்டி ஃபேமிலியை சேர்ந்தது தான். பட் இது வந்து பேராமுண்டி கிடையாது, இதை வந்து நைல் பர்ச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கொலையாத் பேராமுண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 6.5 ஃபீட்டுக்கு மேலே வளரக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ கைஸ் ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு பேராமுண்டி. ஸோ இது வந்து பேர்லேயே வச்சு தெரிஞ்சிருப்பீங்க இது எங்கேருந்து வருதுன்னு. ஆஃப்ரிக்காவில் நைல் நதியில் இது அந்த மீனை வந்து காணக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ ரொம்ப ஹியூஜாக வளரக்கூடிய ஒரு மீன். ஸோ வெயிட்டுன்னு பார்த்தீங்கனாலே 200 கிலோ 250 கிலோக்கு மேலாம் வளரக்கூடிய மீன் கைஸ். இது செம்ம ஹியூஜான ஒரு மீன். ஸோ வாங்க இது இனி நம்ம அடுத்த மீனை பார்க்கலாம். 7வது இடத்துல இருக்கிறது மீகாங் ஜெயண்ட் கேட்ஃபிஷ். ஸோ கைஸ் இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து மீகாங் ரிவர்லேருந்து வருது. ஸோ கைஸ் இதை வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய கேட்ஃபிஷ்ஷு. பார்க்க ஷார்க்கு ஃபிஷ் மாதிரியே இருக்கும், நம்ம அக்வேரியம் ஷாப்பில் சேல் பண்ணுற மாதிரியே இருக்கும். பட் அதோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. இதால் கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலேயே வளரும், 300 கேஜி மேலேயும் போகும் கைஸ். இது ரொம்ப பெரிய ஹியூஜான ஒரு மீன் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு என்டேஞ்சர் ஸ்பீஷஸில் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குற மான்ஸ்டர் ஃபிஷஸ் பாதி என்டேஞ்சர் ஸ்பீஷஸில் தான் இருக்குது. பாதின்னு சொல்கிறதோட ஃபுல்லாக கைஸ். இது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு நிலமை தான் ஃபிஷ் லவர்ஸ்க்கெலாம். ஸோ ஒரு ஜாயின்ட் கேட்ஃபிஷ். பட்டு இதுக்கு யோசிச்சு பாருங்கள், பான் செட் தான், டேங்க்லலாம் வச்சு இதை வளர்க்க முடியாது, அவ்வளோ பெரிய மீன் இது. ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 8th பிளேஸில் இருக்கிறது ஸ்டர்ஜன். ஸோ கைஸ் இந்த மார்க்கெட்டில், ஐ மீன் நம்ம ஊர் மார்க்கெட்டில் என்ன வகை ஸ்டர்ஜன் விற்கிது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா ஸ்டர்ஜனில் ஏகப்படுற வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ வந்து இதுலேயே ஒயிட் ஸ்டர்ஜன் இருக்குது, கலூகா இருக்குது. ஸோ எந்த வகை விற்கிறாங்கன்னே தெரில. ஒயிட் ஸ்டர்ஜன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 அடி 20 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மீன் இது. கலூகாலாம் வேறு லெவல் மீன் கைஸ். அது ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மீன். இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கலூகா ஸ்டர்ஜன்னு. ஸோ அதெல்லாம் வந்து விற்றாங்கன்னா எங்கே வச்சு வளர்ப்பீங்க? ஸோ இதுக்காக நீங்கள் வந்து கடல் மாதிரி ஒரு பான்செட்டை போட்டால் வளர்க்க போகிறீங்க. நீங்கள் இதை தேவையில்லாமல் ஸ்டேஜன்ஸ் எதுக்குப்பா வாங்குறீங்க? என் கேள்வி அதுதான். அது என்ன வகைன்னு தெரியல. ஸோ அவாய்ட் பண்ணுறது நல்லது, ரொம்ப பெருசாக வளர போகுது. ஸோ வாங்க அடுத்த மீனை பார்க்கலாம். 9th பிளேஸில் இருக்கிறது ஒரு விசித்திரமான மீன் இனம், பேட்டில் ஃபிஷ். ஸோ கைஸ் பேட்டில் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வைல்டெலாம் வந்து 7 ஃபீட் அண்ட் 7 ஃபீட்டுக்கு மேலே வந்து வளரக்கூடிய ஒரு மீன். பட் இது கேப்டிவிட்டியில் எவ்வளோ பெருசாக வளருன்றது எனக்கு சரியாக தெரியாது. அண்ட் கைஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க பேட்டில் ஃபிஷ்னால் அது இது தான். ஸோ வந்து ஒரு வகையான ஒரு பேட்டில் ஃபிஷ் நம்மக்கிட்ட இருந்தது. அது வந்து இன்னும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பேட்டில் ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ அது வந்து சைனீஸ் ஜெயண்ட் பேட்டில் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஜெயண்ட் பேட்டில் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேட்டில் ஃபிஷ்ஷோட நம்ம இந்த பேட்டில் ஃபிஷ் சைஸை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அதால் கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேலேயே வளர முடியும். ஸோ கைஸ் இதெல்லாம் குழந்தை அதுக்கு முன்னாடி வச்சு பார்த்தோன்னா. அண்ட் கைஸ் இப்போ அந்த மீன் வந்து இந்த உலகத்திலே கிடையாது, அது இப்போ அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 10வது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியன் மான்ஸ்டரான தங்க மீன். உலகத்திலே மிகப்பெரிய தங்க மீன் எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா கோல்டன் மஷீர் தான். ஸோ கைஸ் நேச்சரில் இருக்கக்கூடிய தங்க மீன் அது இதுதான். ஸோ இந்த மீனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டுக்கு மேலேயே வளர முடியும். ஸோ கைஸ் ரொம்ப புதுசாக வளரக்கூடிய மஷீரேனா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. ஸோ சில பேர்லாம் சேல் பண்ணி விற்கிறதுலாம் பார்த்துருக்கேன் ஆன்லைனில். ஸோ கைஸ் இந்த மீனை வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய இடம் வேணும், ஏன்னா ரொம்ப ஹியூஜாக வளரக்கூடிய மீன் இது. அண்ட் கைஸ் இந்த மீன்லாம் வந்து அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கும்போது வாங்கலாமா வேணாமான்றது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீன் அக்வேரியம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக துருத்துருன்னு அதை வாங்காமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இவ்வளோ பெரிய மீன் வாங்கிட்டு அதை வளர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கும் கஷ்டம், அந்த மீனுக்கும் கஷ்டம்னு ஆகிடும். அதனால தான். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். See you in next video. Bye bye guys.